புறா, காகம் மற்றும் கமழை பிஜியன், க்ரோ அண்ட் தே ஹெவி ரெயின். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு அழகான கிராமத்தில் பெரிய மரத்தில் புறா ஒன்றும் அதே மரத்தில் ஒரு கிளையில் காகமும் வாழ்ந்தன. புறா தினமும் கூண்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு சூரிய ஒளியில் ஆடி குதித்தது. ஆனால் காகம் சோம்பலாக இருந்தது. கூண்டே இல்லை. எந்த இடமும் தனக்கு பசிக்கும்போது ஓரங்க சாவதற்கான இடமாக இருந்தது. ஒரு நாள் மழைக்காலம் ஆரம்பமானது. அந்த நாள் மிக கனமழை. பாகுபாடு மேகம் கருத்தது. இடியுடன் மழை பொழிந்தது. புறா தன் நன்கு கட்டிய கூண்டில் உறைவாக இருந்தது. ஆனால் காகம் உடனே நனைந்துவிட்டது. அது புறாவின் கூண்டருகே வந்து கூறியது, காகம், புறா, மழையா நனையுறேங்க, உன் கூண்டில் கொஞ்சம் இடம் கொடுக புறா. நீ முன்பே சொல்லியிருந்தால் நானும் ஒரு கிளை சேர்த்திருப்பேன். இப்போது இடமில்லை. ஆனால் உனக்காக ஒரு பழ இலைகளை வைத்து குடை மாதிரி செய்யலாம். புறா சில இலையை கொண்டு வந்து காகத்திற்கு குடை போல் வைத்து தந்தது. காகம் கண்ணீர் வந்தபடி சொன்னது, நான் சோம்பல் பிடித்தேன், கூண்டே கட்டவே இல்லை. நீ உன் பணி செய்தனால் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். இனிமேல் நான் என்னுடைய குடியிடத்தை கட்டி சீராக வாழ வேண்டும்.